ஸோ வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி ஜேஏ அசஸர் ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அருண் அகாடமி. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செலக்ட் த கரெக்ட் கொஷின் டேக் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம அருண் அகாடமி கொடுத்த டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 60 இருக்குது. டெக்ஸ்ட் புக் வச்சுருக்கவங்க பேஜ் நம்பர் 60 எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக் இல்லாத பீப்புள்ஸ் டெக்ஸ்ட் புக் வேணும்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், அதை நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் புக் என்கிட்ட இல்லை சார் அப்படின்றவங்க நான் எழுதி போட்டிருக்கிறத கொஞ்சம் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதி போட்டதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கரெக்ஷன் இப்போ நடத்ததில் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். எங்களால் முடிஞ்சால் அதை நாங்கள் உங்களுடைய சந்தேகத்தை ரெக்டிஃபை பண்ணி வைப்போம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாப்பிக்குள்ளே போக போகிறோம். நம்ம இன்றைக்கி டிஎன்இபி ஜேஏ அண்ட் அசஸரில் வரக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த இதில் செலக்ட் த கரெக்ட் டேக் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? செலக்ட் த கரெக்ட் கொஷின் டேக். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வாட் இஸ் கொஷின் டேக். எல்லாத்துக்குமே தெரியும் கொஷின் டேக்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ கொஷின் டேக்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் டேக் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஷின். கொஷின் டேக் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஷின். இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஷின் டேக் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிச்சிருப்போம். இதில் எல்லாமே சொல்லுவாங்க கொஷின் டேக் பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவாகவும் நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவாகவும் போடுறது தான் கொஷின் டேகு அப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம். நம்ம நிறையா அதை கேள்விப்பட்டிருப்போம். அதை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம். இஸ் இட், டஸ்இன்ட், அந்த மாதிரி நாட் போட்டு ஹீ ஷி அப்படின்னு போட்டிருப்போம். ஆக்சுவலி இந்த கொஷின் டேக் முதல்ல எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கொஷின் டேக் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஷின்னு. இந்த கொஷின் டேக் அப்படின்றத நம்ம பார்க்க போகும்போது நமக்கு அதில் மொத்தம் ஒரு 6 இம்பார்ட்டண்டான ரூல்ஸஸ் இருக்குது. 6 இம்பார்ட்டண்டான ரூல்ஸஸ் இருக்குது. அந்த 6 இம்பார்ட்டண்டான ரூல்ஸை வச்சு தான் கொஷின் டேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லலாம், சார் நாங்கள் கொஷின் டேக் ரொம்ப சின்னதாக படிச்சிருப்போம், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போய் பார்த்துருக்க மாட்டோம், எல்லாருமே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ், நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் அப்படின்ற அந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு நாங்கள் இதை நிறைய டைம் பார்த்துருப்போம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இப்போது உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த 6 ரூல்ஸ் நம்ம எப்பயுமே ஒரு கிராமர்னு எடுத்துட்டோம்னா அதோடைய ரூல்ஸ் கொஞ்சம் நல்லா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இந்த கொஷின் டேக்கில் நம்ம ஈஸியாக இந்த ஜேஏ அசஸர் கொஷின்ஸில் வரும். ஈஸியாக நீங்கள் 1 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இந்த 1 மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியான விஷயம்தான். நீங்கள் அதை எந்த விஷயத்துலையும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு இதிலிருந்து 100% 1 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதை நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை தெளிவாக கவனிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த 1 மார்க் உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாங்களா? ஸோ நம்ம டாபிக் பேஜ் நம்பர் 60 இருக்குது அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலக்ட் த கரெக்ட் கொஷின் டேக். ஸோ ஹியர் ஆர் சம் ரூல்ஸ் டு ஃபாலோஸ். சில ரூல்ஸஸ் இருக்குது, அதை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மொத்தம் எத்தனை ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ரூல்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை ரூல்ஸ் இருக்குது? 6 ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஷின் டேக். முதல்ல எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கும். கொஷின் டேக்னா நான் ஆல்ரெடி அங்கே சொல்லிட்டேன். கொஷின் டேக் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஷின் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ கொஷின் டேக் அப்படின்றத ஃபஸ்ட்டு ரூல்ஸ்லேயே பாருங்கள். கொஷின் டேக் ஆக்சிலரி ப்ளஸ் பர்சனல் ப்ரனவுன். ஆக்சிலரியும் பர்சனல் ப்ரனவுனும் வர்றது தான் இந்த கொஷின் டேகு. அது ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்னு தெரியும் இல்லையா? ஆமு, ஈஸு, வாசு, வேறு, ஆறு, டூ, டிட்டு, டஸ்ஸு, ஹாவு, ஹேஸு. ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமு, ஈஸு, வாசு, வேறு, ஆறு, ஹாவு, ஹேஸு, ஹேடு, டூ, டிட், does, model, auxiliary verb. am, is, was, were, are, have, has, had,
இதில் மாடல் ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இஸ் மேபி கால்ட் ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்பில் 2 இருக்குது. ஒன்று பி ஃபார்ம் வேர்பு, இன்னொன்று மாடல் ஆக்சிலரி வேர்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது என்ன சார் மாடல் ஆக்சிலரி வேர்ப்? நம்ம அதையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாடல் ஆக்சிலரி வேர்ப்னா ட்வின்ஸுங்க. ஏன்னா திடீர்னு ட்வின்ஸ்ன்னு சொல்கிறாரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்றது ட்வின்ஸ் எதுன்னு சொல்கிறேன்னா கேன், குட்டு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, கேனு, குட்டு, ஷல்லு, ஷுட்டு, வில்லு, உட்டு, மே, மைட்டு. ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி மாடல் ஆக்சிலரி வேர்பில் வருங்க. இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பும் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கொஷின் டேக்கில் கம்பல்சரி வரும். ஸோ இப்போது இந்த கொஷின் டேக் பாருங்களேன். கொஷின் டேக் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கொஷின் டேக் அப்படின்றது ஆக்சிலரி ப்ளஸ் பர்சனல் ப்ரொனவுன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டோனி கேன் ரன் ரியலி ஃபாஸ்ட். டோனி கேன் ரன் ரியலி ஃபாஸ்ட். ஸோ இங்கே கேன்னு கொடுத்துட்டாங்கப்பா. டோனி கேன் ரன் ரியலி ஃபாஸ்ட். ஸோ அவன் ரொம்ப வேகமாக அவனால் ஓட முடியும். எப்படி ரொம்ப வேகமாக ஓட முடியும், ரியலியாக அவனால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவில் வந்திருக்கு. நம்மளோட ஆன்சர் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கணும்னா நெகட்டிவில் இருக்கணும். இங்கே ஆக்சிலரி வேர்ப் என்னவாக இருக்குது பாருங்கள், கேனு. ஸோ அதனால் இந்த கேன் என்ன பண்ணுறோம், நெகட்டிவில் மாற்றுறோம். காண்ட், கேனாட் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். இந்த ஆக்சுவலி டோனியோடைய பர்சனல் ப்ரொனவுன் என்னது, ஹி. அதனால தான் காண்ட் ஹி அப்படின்னு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப் தான் இங்கே கொண்டு போய் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே கொஷின் டேக் போட்டு முடிக்கும்போது பின்னாடி கொஷின் மார்க்ஸ் கம்பல்சரி இருக்கணுங்க. இந்த கொஷின் மார்க்கை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஷின் டேக்கு ரொம்ப முக்கியமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபார்ம் அந்த ஆக்சிலரி வேர்பும் அந்த ஆக்சிலரி வேர்புக்கான ஆப்டான பர்சனல் ப்ரொனவுனு தென் இந்த கொஷின் மார்க், இதுக்கு நமக்கு மார்க் போடுவாங்க. ஸோ இப்போ the twins are very nice. The twins are very nice. Twins are. ஸோ ஆக்சுவலி நமக்கு நான் சொல்லியிருக்கேங்களா, ஸோ என்ன இருக்குது, ஆக்சிலரி வேர்ப் ஆர் இருக்குது. ஸோ ட்வின்ஸ் ஆர் வெரி நைஸ், ரொம்ப நைஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவில் யூஸ் பண்ணணும். அப்போ ஆரண்ட். இங்கே ட்வின்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ தே, வீன் யூஸ் பண்ண முடியாதுங்க. வீணா நாங்கள் அர்த்தம், வீணா நாங்கள் அர்த்தம், தேனா அவர்கள். அப்போ யார் அழகாக இருக்காங்க, அந்த ட்வின்ஸ் ரொம்ப நைஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால தான் இங்கே என்ன வந்திருக்கு, தே வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போது ஆறு தே, இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, பர்சனல் ப்ரொனவுனுங்க. நம்ம ஆல்ரெடி பழைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். சரி, அந்த கிளாஸ் நீங்கள் கவனிக்காதவங்களுக்கு நான் பாருங்கள் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரொனவுன்னா ஐ, யோ, தே, வி, ஹி, ஷி, இட். ஸோ இது ப்ரொனவுனுங்க. இது இல்லாமல் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. நம்ம முதல்ல பேசிக் ப்ரொனவுன் தெரிஞ்சுப்போம். ஏன்னா அதிகமாக இதுலேருந்து தான் அதிகமான கான்செப்ட்ஸ் நமக்கு வருங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், ட்வின்ஸ்ன்றது அவங்கள சொல்கிறபோது தே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நமக்கு மறந்துடாதீங்க. ஐயோ தேவி ஹி சி இட், ஐயோ தேவி சிட்டு, அதுதான் ப்ரொனவுனு. ப்ரொனவுன்னா என்னன்னு நீங்கள் மறந்துடவே கூடாது. இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப முக்கியமே ப்ரொனவுனு. ஏன்னா ப்ரொனவுன் இல்லாமல் எந்த கான்செப்ட்டுமே நம்மளால் போக முடியாதுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ப்ரொனவுன் ஒரு கொஷின் ஃபார்மில் ப்ரொனவுன் கேட்பாங்க, சப்ஜெக்டில் கண்டிப்பாக அது வரும். சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்தீங்களா, கொஷின் டேக் அப்படின்றது ஆக்சிலரி ப்ளஸ் பர்சனல் ப்ரொனவுன்னா சேர்ந்து வரதான் கொஷின் டேக் அப்படின்னு நம்ம சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் டோனி கேன் ரன் ரியலி ஃபாஸ்ட், காண்ட் ஹி. எப்படி காண்ட் போட்டோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் எடுத்துக்கிட்டாங்க. டோனியோடைய சிம்பிள், அதாவது ப்ரொனவுன் சிம்பிள் என்னாச்சு, ஹீங்க, மேல் இல்லையா, அதனால் ஹீ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ காண்ட் ஹீ. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் த ட்வின்ஸ் ஆர் வெரி நைஸ், ஆர் இன் தே. ஸோ ஆர் நம்ம ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே தே வந்து ஆஸ் யூஷுவல் ட்வின்ஸை மென்ஷன் பண்ணுறதுனால தே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கான்செப்டில் ஏதாவது டவுட் புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது ரூல்ஸ்க்கு போகலாம் இல்லைங்களா. இஃப் there is no auxiliary in the statement, use a form of do. ஸோ ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஆக்சிலரி வேர்பே இல்லை சென்டென்ஸில், இந்த வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஆக்சிலரி வேர்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க,
ஐயோ சொன்னாரே இவர் ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சொன்னார் ஆக்சிலரி வேர்ப் வரும், அந்த ஆக்சிலரி வேர்ப் எடுத்துக்கோயா, அதுக்கப்புறம் நெகட்டிவாக இருந்தால் நாட் போட்டுக்கோ, பாசிட்டிவாக இருந்தால் நாட் தேவையில்ல. ஓகே, ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாற்றுறோம், அப்போ நாட் போடணும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக போட்டால் நாட் போட தேவையில்ல, அது எல்லாத்தையுமே காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது சொன்னார். இப்போ ஆக்சிலரி வேர்ப் வரல, எது ஆக்சிலரி வேர்ப்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது பார்த்தீங்களா. ஆக்சிலரி வேர்ப் இஃப் there is no auxiliary in the statement, use of form of do in the question tag. So question tagல நம்ம என்ன யூஸ் பண்ணா do form of do form யூஸ் பண்ணோம். do did does இதாங்க do form. நம்ம எழுதி போட்டுருக்கோம் பாருங்க, do did does இந்த ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, mom cooks fantastic meals. mom cooks fantastic meals. எங்கள் அம்மா சமைச்சாங்க, ஃபேண்டாஸ்டிக் மீல்ஸ் சமைச்சிட்ருக்காங்க, குக்ஸ் சமைச்சிட்ருக்காங்க, சமைச்சாங்க ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்க. ஸோ மாம் குக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மீல்ஸ், எங்கள் அம்மா அற்புதமான ஒரு மீல்ஸை தயார் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே எங்கேயுமே நமக்கு என்ன இல்லைங்க, ஆக்சிலரி வேர்பு இல்லை. ஸோ அப்போ ஆக்சிலரி வேர்ப் இல்லாதனால நம்ம டூ ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ மாம் வந்து ஹீ ஷீட்டில் வந்துடுவாங்க. ஸோ அதனால் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், டசின்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஹீ ஷீட்டுக்கு நீங்கள் டஸ்ன்னு யூஸ் பண்ணுங்கள். ஹீ ஷீ இட் இதுக்கு வந்து டஸ். ஓகேங்களா, இப்போது டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, டசின்ட் அதாவது நெகட்டிவில் நம்ம மாற்றணும். ஓகே, டசின்ட். இங்கே ஆஸ் யூஷுவல் மாம் வந்து ஃபீமேல் தான் இல்லையா, அதனால் அதை சிம்பிள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷீ அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செகண்ட் ரூல்ஸுங்க. ஆஸ் யூஷுவல் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், ஆக்சிலரி வேர்ப் இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அது டூ ஃபார்ம் தான் வரும். ஒன்று டூ வரும், டிட் வரும், இல்லைனா டஸ் வரும். ஓகேங்களா, மோஸ்ட்லி டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், டசின்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், டிடின்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டசின்ட் ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஹீ ஷீட்டுங்க. நம்ம அயோதேவியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூ தேவி இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு டிட்டு கூட யூஸ் பண்ணலாங்க. டிடின்ட் யூ, டிடின்ட் தே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டசின்ட் தேன்னு யூஸ் பண்ணுறதோட டிடின்ட் தே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஐ டூ, ஐ டிடின்ட் அப்படின்றத நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா, இப்போது செகண்ட் ரூல்ஸ் நம்ம பார்த்த மாதிரி மாம் குக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மீல்ஸ், டசின்ட் ஷீ அப்படின்ற ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வழக்கம் போல் சொன்ன மாதிரி தான் கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கொஷின் டேக்கை கொஷின் மார்க்கை போடாமல் இருக்கக்கூடாது, மறக்காமல் இருக்கக்கூடாது. கொஷின் டேக்குக்கு ரொம்ப முக்கியமே என்னது, இந்த கொஷின் மார்க் தான். சரிங்களா, ஸோ அப்போ ஆக்சிலரி வேர்ப் வச்சு ஒன்று பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், ஆக்சிலரி வேர்பே இல்லை அப்படின்னா கொஷின் டேக் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். இப்போது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே இருந்தோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் தான். நம்ம ஞாபகங்களா, ஸ்கூலில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸ்கூலில் மட்டும் இல்லை, நம்ம எங்கே போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் படிச்சுக்கூடிய என்னது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெகட்டிவ் கொஷின் டேக், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் கொஷின் டேக், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் கொஷின் டேக், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் கொஷின் டேக். ஸோ அப்போ தட் இஸ் your workbook, that is your workbook, isn't it? ஆன்சர் பாருங்கள், that is your workbook. ஸோ இங்கே இந்த அப்பாஸ்ட் குறி போட்டாலும் இங்கே ஐ இருக்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா, that is your workbook, isn't it? நம்ம as usual isn't யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவில் இருக்க கொஷினை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவில் ஆன்சர் கொண்டு போயிருக்கோம். இப்போ அடுத்து that is not your book, that is not your workbook, இது உன்னுடைய ஒர்க் புக் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. இஸ் இட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். புரியுதுங்களா, இங்கே ஐ இருக்கிறது நமக்கு தெரியும், அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹாவ் இட்ஸோடைய சிம்பிள் தான், இட்ஸ்னாலும் இட் ஈஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஈஸ் அந்த அப்பஸ்ட் குறிக்கு மேலே இங்கே ஹாவ் இஸ் அப்படின்ற ஃபார்ம் இருக்குன்றது நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆம். ஸோ இங்கே ஏ மிஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் கான்செப்ட்டுங்க. இங்கே அதனால தான் இங்கே வந்து ஈஸ்ன்றது இருக்குது, அதனால தான் இங்கே ஈஸ் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா, ஸோ தட் இஸ் நாட். கொஸ்டின் பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவ்லேயும், நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ்லேயும் மாற்றணும். இது தேர்டு ஃபார்மு, தேர்டு ரூல்ஸு. ஸோ ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தோம் பாருங்கள், ஆக்சிலரி ஃபார்ம் வந்து பார்த்தோம். ரெண்டாவது ரூல்ஸு ஆக்சிலரி இல்லைன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ கொஷின் பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவில் மாற்றணும், நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவில் மாற்றணுன்ற இந்த 3 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து 4வது ரூல்ஸ் நம்ம போகிறோம்.
Orders and commands are followed by will you. Orders, commands, ஒரு ஆர்டரோ ஒரு கமெண்ட்ஸோ எதை ஃபாலோ பண்ணி வந்தா அப்படின்னா will you அப்படின்றத ஃபாலோ பண்ணி வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு ஆர்டரோ கமெண்ட்ஸ் ஆர் ஃபாலோடு பை, ஒரு ஆர்டரோ ஒரு கமெண்ட்ஸோ வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணணும், என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும்னா will you அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இது இருக்காதுன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். Don't open the windows. Don't open the windows. விண்டோஸை ஓப்பன் பண்ணாத ஆர்டர். don't open the windows ஆர்டர். ஸோ ஆர்டர் ஃபாலோ பண்ணி வந்துருக்கிறதுனால will you. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சார் இங்கே நெகட்டிவ் இருக்குது சார், இங்கே கீழே பார்த்தோம் நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் யூஸ் பண்ண சொன்னோம் அப்படின்னு. ஒரு ஆர்டரோ ஒரு கமெண்ட்டோ ஒரு சென்டென்ஸோ வந்துச்சு, அந்த சென்டென்ஸில் ஆர்டர் கமெண்ட் ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா நம்மளுடைய ஆக்சிலரி வேர்போடைய ஆன்சர், நம்மளுடைய கொஷின் டேக் வந்து will you தான் வரும். இது ஒரு குருட்டுமான பாடமாக கூட வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டரோ ஒரு கமெண்டோ வந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸோ வந்துச்சு அப்படின்னா அங்கே will you தான் கம்பல்சரி வரும். சரிங்களா? ஸோ don't open the windows, will you. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சார் நெகட்டிவ் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பி ஃபார்ம் வேர்ப் எதுவும் இல்லை, அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்கிறது ஆக்சிலரி வேர்ப் இல்லை, நெகட்டிவில் இருக்குது, அப்போ ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா do did does ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னு போட்டு தப்பு பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஆர்டரோ கமெண்ட்டோ ஒரு சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா will you. நம்ம என்ன யூஸ் பண்ணோம் will you. மோஸ்ட்லி will you தாங்க ஆன்சராகவும் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இந்த 4வது ரூல்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து 5th ரூல்ஸ் பாருங்கள். லெட்ஸ் இஸ் ஃபாலோடு பை shall we. லெட்ஸ் அப்படின்னு வந்தாலே shall we அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. இது நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, குருட்டு மனப்பாடமே. லெட்டுன்னு வந்துச்சுன்னா ஆன்சரில் shall weன்னு வரும், லெட்டுன்னு வந்துச்சுன்னா ஆன்சரில் shall we அப்படின்றது வரும். அதே மாதிரி ஆர்டர் கமெண்ட் வந்து அங்கே ஆஸ் யூஷுவல் will வரும். நெகட்டிவில் வந்தால் பாசிட்டிவில் வரும், பாசிட்டிவில் வந்தால் நெகட்டிவில் வரும். சரிங்களா? நெகட்டிவில் வந்தால் பாசிட்டிவில் வரும், பாசிட்டிவில் வந்தால் நெகட்டிவில் வரும். அது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ லெட் ஸ்டார்ட் ஹோம் ஒர்க் நவ் shall we. லெட் ஸ்டார்ட் ஹோம் ஒர்க் நவ், இதில் எந்த ஒரு ஆக்சிலரி வேர்பும் இல்லைங்க. சரிங்களா? அப்போ நோ ஆக்சிலரி வேர்ப்னா டூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ லெட் வந்துச்சு அப்படின்னாலே shall we அப்படின்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் shall we அப்படின்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ அண்ட் டோன்ட் forget, மறந்துடாதீங்க. டோன்ட் forget மறந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ரூல்ஸு, முக்கியமான விஷயம். இதுதான் நம்மளுடைய 6th ரூல்ஸு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு 5த்தும் புரிஞ்சிருக்கணும் நான் நம்புகிறேன். நான் திருப்பி உங்களுக்கு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து இந்த லாஸ்ட் பாருங்கள். அண்ட் டோன்ட் forget மறந்துடாதீங்க. அண்ட் டோன்ட் forget அப்படின்னு இருக்கு. த கொஷின் டேக் am I not is not totally incorrect. ஸோ am I not அப்படின்றது வந்து தப்புங்க, இது வந்து ராங், இன்கரெக்டு. கொஸ்டின் டேக்கில் am I not அப்படின்னு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது தப்புங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே கொஸ்டின் டேக்கில் aren't I தான் வருமே தவிர am I notனு வராதுங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆன்சரை பிக் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ரூல்ஸ். கொஷின் டேக்கில் am I not அப்படின்றது இன்கரெக்ட், அந்த ஃபார்மே இன்கரெக்ட். அந்த ஃபார்மேட் எப்படின்னா ஆல்வேஸ் சேஸ் am I notன்றது எப்படி நம்ம சொல்லணும், aren't I அப்படி தான் சொல்லணுங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் அதிலே பாருங்கள், the statements are the question tags take the some tense. ஒரு டென்ஸை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் த கொஷின் டேக்ஸ் டேக் த சேம் டென்ஸ். ஒரு கொஷின் டேக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டென்ஸ் வருதோ அந்த டென்ஸையே தான் நம்ம டேக்கில் மாற்றணும். பாருங்கள், will you help me tomorrow, will you help me, you will help me tomorrow, you will help me tomorrow, won't you. சேம் எப்படி சார் இங்கே won't you சார் அதே தானே சொன்னீங்க அப்படின்னா வில்லு தாங்க நெகட்டிவில் மாற்றிருக்கோம் won't you அப்படின்னுட்டு. புரியுதுங்களா? சேம் டென்ஸே தான் இருக்கணுங்க. டுமாரோ நாளைக்கு,
இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் எடுத்து யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் பாசிட்டிவில் இருக்குது, அதனால் நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சில பேர் கேட்பீங்க உடின்ட் யூஸ் பண்ணலாங்களா அப்படின்னா, சில சென்டென்ஸுக்கு மட்டும்தாங்க உடின்ட் வரும். நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸில் உடின்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 6 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ கொஷின் டேக்னா என்னன்னு நம்ம சொன்னோம். கொஷின் டேக் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஷின் அப்படின்றத நம்ம சொன்னோம். இந்த கொஷின் டேக்ஸுக்கு நம்ம முக்கியமானது ஆக்சிலரி வேர்பும் பர்சனல் ப்ரொனவுனும். அது ப்ரொனவுன் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமே ப்ரொனவுன் தாங்க. ப்ரொனவுனும் ஆக்சிலரி வேர்பும். ஆக்சிலரி வேர்பு இல்லைன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்றதை ரீகால் பண்ணி பாருங்கள். கொஷின் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவில் வருமா இல்லை பாசிட்டிவில் வருமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நடத்திருந்தால் அப்படியே ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த ஒரு ரூல்ஸையும் நான் திருப்பி இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லுறேன். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ புரியலனாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலான்னா அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ here are some rules to follow. நம்ம 6 ரூல்ஸ் பார்த்தோம். கொஸ்டின் டேக்கில் ஆக்சிலரி வேர்போ ப்ளஸ் பர்சனல் ப்ரொனவுனோ வந்தது அப்படின்னா ஓகே நம்ம எப்படி வரும்? டோனி கேன் ரன் ரியலி ஃபாஸ்ட். இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப், இந்த ஆக்சிலரி வேர்ப் மாடல் ஆக்சிலரி வேர்ப். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படியே தூக்கி போடுறோம். காண்ட் ஹீ. ஸோ த ட்வின்ஸ் ஆர் வெரி நைஸ். அவரின்ட் தே. ஸோ பாருங்கள், பி ஃபார்ம் வேர்பையும் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரி வேர்ப் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆக்சிலரி வேர்பு ரெண்டாக பிரிப்பாங்க. எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன். மாடல் ஆக்சிலரி வேர்பு, பி ஃபார்ம் வேர்புன்னு ரெண்டாக பிரிப்பாங்க முதல்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரூல்ஸு நோ ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா அங்கே நம்ம டூ யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. டூ, டிட், டஸ் அந்த ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து கொஷின் பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவில் இருக்கணும், நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவில் இருக்கணும். அந்த ரூல்ஸு. அடுத்து ஒரு ஆர்டரோ ஒரு கமெண்ட்டோ வந்துச்சு அப்படின்னா வில் யூ அப்படின்றது தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டரோ ஒரு கமெண்ட்டோ வந்துச்சுன்னா வில் யூ அப்படின்றது வரும்னு சொல்லியிருக்காங்க. லெட் வந்துச்சு அப்படின்னாலே ஷால் வி அப்படின்றது வரும். லெட் வந்துச்சுனாலே என்ன வரும்? ஷால் வி அப்படின்றது வருங்க. அடுத்து நம்ம மறக்கக்கூடாத ஒரு கான்செப்ட்டு ஆம் ஐ நாட் அப்படின்ற வேர்டு டோட்டலி இன்கரெக்ட். அப்படின்ற ஒரு டேகே இல்லை கொஷின் டேகு. அப்படி ஒரு டேகுக்கு பதிலாக நம்ம என்னத்தை ஃபாலோ பண்ணோம்? ஆல்வேஸ் சேஸ் ஆரண்ட் ஐ, ஆல்வேஸ் சேஸ் ஆரண்ட் ஐ அப்படின்றதான் யூஸ் பண்ணோம். த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் த கொஷின் டேக் டேக் த சேம் சென்டென்ஸ், டேக் த சேம் டென்ஸ் வில் யூ. ஸோ ஒரே டென்ஸை ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா ஆன்சர் அதே டென்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம 6 ரூல்ஸ் பார்த்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே கொஷின் டேக்கில் சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அது ஒரு 8 நோட்ஸ் இருக்குது. இதை தெரிஞ்சுட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதோட இந்த கொஷின் டேக்கை நம்ம முடிச்சிக்கலாம். ஆனால் இந்த 8ம் ப்ளஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கக்கூடியது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது 8ம் ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு. சரிங்களா? நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 60 இருக்குது இது. ஸோ புக் இல்லாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு கொரியர் பண்ணி விடுவோம். சரிங்களா? ஸோ இப்போது சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நீங்கள் நல்லா பாருங்கள். ஆஃப்டர் அன் ஆர்டர் ஆர் ரெக்வஸ்ட் வில் யூ. நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஆர்டரோ ஒரு கமெண்ட்டோ வந்தால் வில் யூ யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இப்போது ரெக்வஸ்ட் மாதிரி ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல குட் யூவோ கேன் யூவோ நம்ம அங்கே யூஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ஆர்டர் அண்ட் கமெண்ட் வந்துச்சுன்னா வில் யூ யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஆர்டர், கமெண்ட்ஸு, ரெக்வஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது கேன் யூவோ அல்லது குட் யூவோ இல்லை வில் யூவோ வரும். சரிங்களா? இது முதல் ரூல்ஸு. ஸோ இது ரூல்ஸில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. ரெண்டாவது பாருங்கள், ஆஃப்டர் டு நாட். டு நாட் அப்படின்றத நம்ம எங்கே பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன வரும்? ஆன்சர் வில் யூ அப்படின்றது தான் வரும். என்னென்ன வரும்? வில் யூ. டோ நாட், வில் யூ. டு நாட்னு வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் யூ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்டரோ ரெக்வஸ்ட்டோ ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வில் யூவோ அல்லது கேன் யூவோ அல்லது குட் யூவோ ஆன்சராக வரும். சரியா? அதே மாதிரி ஆஃப்டர் டு நாட் அப்படின்ற வேர்டுக்கு பின்னாடி வில் யூ
அப்படின்றது கம்பல்சரி வரும். டு நாட்னு பார்த்தாலே அங்கே ஆன்சர் will you வரதுக்கு 99.1% வரைக்கும் will you வரும். சரிங்களா? ஆஃப்டர் லெட் நம்ம முன்னே பார்த்தோம். லெட்ன்ற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அங்கே கண்ணை மூடிட்டு shall we அப்படின்றத யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொன்னோம். லெட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அங்கே கண்ணை மூடிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? shall we அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போது நம்ம முன்னாடி ஒரு 6 ரூல்ஸ் பார்த்தோம். அந்த 6 ரூல்ஸில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், லெட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில விஷயங்கள், சில ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இதில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லெட்டுக்கு அப்புறம் ஷல் வி யூஸ் பண்ணோம். இது 3 நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். சரி, ஓகே, இது 3 நமக்கு ஓகே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது லிட்டில், ஃபியூ, ஹார்ட்லி, rarely, seldom, none, no one, nothing and nowhere are negative words which take a positive question tags. இந்த எல்லாமே negative words are which take a positive question tags. negative words எப்பயுமே question tagல பாசிட்டிவ் ஃபார்மை தான் எடுக்கும். நெகட்டிவாக வந்தால் மட்டும் கிடையாது, நெகட்டிவ் வேர்ட்ஸுமே நெகட்டிவாக வந்தால் மட்டும், நெகட்டிவான சென்டென்ஸ் வந்தால் மட்டும் கிடையாது, நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்தாலும் அங்கே என்ன பண்ணுது, அந்த கொஷின் டேக் வந்து பாசிட்டிவ் டேக்கை தான் எடுக்குது. நெகட்டிவாக வந்தாலும் எது தான் எடுக்குது? பாசிட்டிவ் டேக்கை தான் எடுக்குது. நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவ் டேக்கை தான் எடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ரேர்லி கோ அவுட், டு ஐ ரேர்லி கோ அவுட், do I. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். முதல்ல இந்த do, did, does எங்கிட்ட யூஸ் பண்ணுறது? திடீர்னு do ஐன்றீங்க, திடீர்னு doesn't-ன்றீங்க, திடீர்னு didn't-ன்றீங்க. எங்கிட்ட யூஸ் பண்ணுறது? எங்கே யூஸ் பண்ணுறது? எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அது எனக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இங்கே பாருங்கள், ட்ரிங்க், ட்ரிங்க்ஸ், ட்ரங்க். ஸோ ட்ரிங்க் அப்படின்ற ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது do யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர்பு சிங்குலர் ஃபார்ம் இருக்கும்போது டூவும், ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும்போது டஸ்ஸும், பாஸ்ட் டென்ஸ்லேயோ இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ட்ரிங்க் அப்படின்ற ப்ரெசன்ட் டென்ஸு, அதனால் டூ யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரிங்க்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் கொடுத்துக்கிற வேர்போட எஸ்ஏந்து வரும்போது அது ப்ளூரல் ஃபார்மு. ப்ளூரல் ஃபார்ம் வந்ததுனால அங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரங்க்ன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸு. ட்ரிங்க், ட்ராங்க், ட்ராங்க், ட்ரிங்க், ட்ரங்க், ட்ராங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ட்ரங்க் அப்படின்ற டிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா எப்படி வந்து டூ, டிட்டு, டஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஹீ ஷீட்டில் சொன்னேன். நிறைய பேர்த்துக்கு அந்த ஹீ ஷீட் ஃபார்மட் வந்து நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால தான் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஏன் டூ போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? கொஷின் வந்து ஐ ரேர்லி கோ, ஐ ரேர்லி go. So drink, simple present tense, simple present tenseல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அப்போ do ஐ அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. do யூஸ் பண்ணுமா? ஸோ do ஐ அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்டிலு, ஃபியூவு, ஹார்ட்லி, ஷெல்டமு, நன்னு, நோ ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்தால் நெகட்டிவ் ஃபார்மில் தான் மீனிங்கு. இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸில் தான் இருக்கும். அதாவது நெகட்டிவில் இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் டேக்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் டேக்குக்கான ஆன்சர் பாசிட்டிவ் டேக்கில் தான் இருக்கணும். டேக்னா மறுபடியும் சொல்கிறேன், மறந்துடாமல் என்ன யூஸ் பண்ணணும்? கொஷின் மார்க்ஸை யூஸ் பண்ணணும். மறந்துடாமல் எண்டில் வந்து கொஷின் மார்க்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கள், எ ஃபியூ, எ லிட்டில் டேக் நெகட்டிவ் டேக்ஸ். லிட்டிலும் ஃபியூவும் நெகட்டிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எ ஃபியூ பீப்புள்ஸ் நியூ த ஆன்சர். எ ஃபியூ பீப்புள் நியூ, நோ, நியூ பாஸ்ட் டென்ஸுங்களா? எ ஃபியூ பீப்புள் நியூ த ஆன்சர். டிட்ன்ட் தே. ஸோ எ ஃபியூ பீப்புள், எ ஃபியூ அண்ட் எ லிட்டில் டேக் நெகட்டிவ் டேக்ஸ். எ ஃபியூவும் லிட்டிலும் என்னன்னு சொல்கிறாங்க? நெகட்டிவ் டேக்கில் வருமா? எ ஃபியூ அண்ட் லிட்டில்னு வந்தால் ஆன்சர் நெகட்டிவ் டேக்கில் வரும். புரியுதுங்களா? அதே லிட்டில், ஃபியூ, ஹார்ட்லி, ரேர்லின்னு வந்துச்சுன்னா
அது வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸு. ஆனால் என்ன டேக்கில் வரும்? பாசிட்டிவ் டேக்கில் வரும். நெகட்டிவ் வேர்ட்ஸு பாசிட்டிவ் டேக்கில் வரும். இந்த ஃபியூ லிட்டில்ன்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேக் நெகட்டிவ் டேக்ஸ் அதை எடுத்துக்கொண்டாங்க. a few people knew the answer, didn't they? இங்கே ஏன் டிட் வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் didn't they. ஏன் தே போட்டோன்னா ஃபியூ பீப்புள், ஃபியூ. ஓகேங்களா? அதனால தான் தே அங்கே வந்துருக்கு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இன்விடேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் மே டேக் எய்தர் will you or would you. ஒரு இன்விடேஷன்ஸோ அல்லது சஜஷன்ஸோ எதை எடுத்துக்குன்னா will you otherwise would you அப்படின்றது எடுத்துக்கும். ஒரு இன்விடேஷன்ஸ் அதர்வைஸ் ஒரு சஜஷன் சொல்கிற மாதிரியான வார்த்தைகள் வில்லையோ உட்டையோ மையமாக கொண்டு எடுத்துக்கொள்ளப்படும். புரியுதுங்களா? வில்லையோ உட்டையோ மையமாக வைத்து எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? ஸோ இன்விடேஷன் அண்ட் சஜஷன்ஸ் மே டேக் எய்தர் will you or would you. ஒன்று will youவோ அதர்வைஸ் would you அப்படின்ற வார்த்தைகளையோ எடுத்துக்கும். சரி, அடுத்து everybody, everyone, none of, and some of take plural forms. Everybody, everyone, none of, and some of take plural forms. Take plural forms. So example பாருங்க, everybodyயோ everyoneோ none ofஓ and some ofஓ வந்துச்சுன்னா அது plural ஃபார்மில் எடுத்துக்கணுமா? இது என்ன ஃபார்மில் எடுத்துக்கணுமா? plural ஃபார்மில் எடுத்துக்கணுமா? அப்போ everybody agreed to our proposal. Everybody agreed to our proposal. Didn't. நான் சொன்னேன் இல்லையாப்பா, ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சுன்னா அங்கே டஸ் வரும். இங்கே எப்படி சார் டிடின்ட் வந்திருக்குது கேட்கலாம் இல்லையா? எவ்ரிபடி agreed to our proposal. அக்ரி பண்ணிட்டாங்க, பாசிட்டிவில் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நெகட்டிவில் didn't they அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? The positive forms need, dare and used to are treated as main verbs to form question tags. ஸோ நல்லா கவனிங்க, நல்லா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்கப்பா. இந்த ஒரு 3 விஷயம் இங்கிருந்தே இருக்குது. முதல்ல இதை முடிச்சிடும் நம்ம. த பாசிட்டிவ் ஃபார்ம் நீட், அதாவது ஒரு பாசிட்டிவான வேர்டு நீடோ டேரோ யூஸ்டு டூவோ இதெல்லாம் வந்து ட்ரீட்டட் ஆஸ் அ மெயின் வேர்ப்ஸ். இதை நம்ம என்னவா எடுத்துக்கணும்? மெயின் வேர்ப்ஸாக எடுத்துக்கணும். கொஷின் டேக்கில் யூ நீட் நாட் டூ திஸ், யூ நீட் நாட் டூ திஸ், நீட் அப்படின்றத மெயின் வேர்பாக எடுத்துக்கிட்டு யூ நீட் நாட் டூ திஸ். இங்கே வேர்ப் இல்லைன்னு நம்ம விட்டுறக்கூடாது. நோ ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கே என்ன ஆயிரும்? பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போது நம்ம டஸ் டிட்டு டூ யூஸ் பண்ணுற மாதிரி யூ நீட் நாட் டூ திஸ், டூ யூ, யூ நீட் நாட் டூ திஸ், டூ யூ. ஸோ பாருங்கள், நல்லா பாருங்கள். நம்ம இப்போ முதல்ல 8 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 முன்ன 6. இப்போ இந்த 8 பாயிண்ட்ஸ், இந்த 6 + 8 நமக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா கொஷின் டேகை ஒரு பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு. யூ ஷுட் நீட் அ குட் ஸ்கோர் ஃபார் த ப்ரிப்போசிஷன். ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஆஃப் த கொஷின் டேக். இஃப் யூ ஃபாலோ லைக் திஸ் யூ won't do any wrong. உங்களால் எந்த ஒரு விஷயமும் தப்பாக செய்ய முடியாது. ட்ரை டு லேர்ன் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். when you learn the rules and regulation you should perfectly answer the question without mistake. Okay, ஸோ இங்கே நல்லா பாருங்கப்பா. ஸோ இது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 6 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து இருக்கிறது பாருங்கள். ஆஃப்டர் ஒரு ஆர்டரோ இல்லை ரெக்வஸ்ட்டோ அந்த வேர்டு வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? ரீகால் பண்ணி பாருங்கள். ஆர்டரோ ரெக்வஸ்ட்டோ கமெண்ட்ஸ் ஓகேங்களா? இதுவோ வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் யூ அல்லது கேன் யூ ஆர் குட் யூ அப்படின்றத யூஸ் பண்ணோம். புரியுதுங்களா? அடுத்து டு நாட் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? ரீகால் இட். டு நாட்னு வந்தால் வில் யூ. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆஃப்டர் லெட்னு வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஷால். லெட்னு வந்தால் என்ன யூஸ் பண்ணோம்? ஷால். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள் சார், இங்கே இப்போ நீங்களே சொன்னீங்க கொஸ்டின் மார்க் போட மாட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது.
ஸோ கொஷின் டேக்னா கம்பல்சரி என்னவாக இருக்கணும், கொஷின்ஸ் பின்னாடி கொஷின் மார்க்ஸை போட்டாகணும். ரிப்பீட்டடாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறந்துடாதீங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் புரியுதுங்களா? ஸோ லெட் வந்தால் ஷால் வி யூஸ் பண்ணோம். ஆஃப்டர் டு நாட்னு ஒரு வேர்டுக்கு பின்னாடி எது வந்தாலும் நம்ம என்னதை யூஸ் பண்ணோம், வில் யூ அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் அண்ட் ஆர்டர், ஒரு ஆர்டரோ ஒரு ரெக்வஸ்ட்டோ வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் என்ன வரும், வில் யூவோ கேன் யூவோ குட் யூவோ வரும். சரிங்களா? இப்போது லிட்டில், ஃபியூ, ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், none, no one, nothing and nowhere are negative words. These are the negative words which take a positive question tags. So these are the negative words. These are the negative words. These are the negative words. These are the negative words which take positive question tag. Negative words என்ன question tag எடுத்துக்கும், positive question tags எடுத்துக்கும். நெகட்டிவ் வேர்டு என்ன கொஸ்டின் டேக் எடுத்துக்கும், பாசிட்டிவ் கொஸ்டின் டாக்ஸை எடுத்துக்கும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள், ஐ ரேர்லி கோ அவுட் டு ஐ ரேர்லி கோ அவுட் டு ஐ. புரியுதுங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வேர் ஆர் நெகட்டிவ் வேர்ட்ஸ், தீஸ் ஆர் த நெகட்டிவ் வேர்ட்ஸ். தீஸ் ஆர் த நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஷுட் டேக் த meaning as a positive question tag. இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் பாசிட்டிவ் கொஸ்டின் டாக்ஸை எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்க, a few, a little take negative tags. ஒரு few அப்படின்றதும் நெகட்டிவ். நல்லா பாருங்க, ஃபியூவும் லிட்டிலுன்ற கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும்போது அது என்னத்தை எடுத்துக்குதுன்னா நெகட்டிவ் டேகை எடுத்துக்குது. அது என்னத்தை எடுத்துக்குது, நெகட்டிவ் டேக் எடுத்துக்குது. அப்போ a few people knew the answer should be didn't they. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, invitations and suggestion may take their either, may take either, taken, take to taken. Okay, so invitation and suggestion வந்துச்சுன்னா மேபி நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், will you ஓ அதர்வைஸ் would you ஓ யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? இப்போ எவ்ரிபடி, எவ்ரி ஒன், நன் ஆஃப் அண்ட் சம் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா இது ப்ளூரல் ஃபார்மு. அப்போ ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறத உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அங்கே டசன்ட் யூஸ் பண்ணாலும் சரி, டிடன்ட் யூஸ் பண்ணாலும் சரி. த பாசிட்டிவ் ஃபார்ம் நீட், டேர் அண்ட் யூஸ்டு டு. இது வந்து நீடும் டேரும் இதெல்லாம் என்னவா இருக்கு, மெயின் வேர்பாக இருக்குதுங்க. மெயின் வேர்பாக இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, நீட் நாட் அப்படின்றது டூ யூ அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். டேர், நீட் நாட், டூ யூ. ஆக்சுவல் டூ இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால டூ யூ போகிறோம். நெகட்டிவ் இல்லாமல் இருந்ததுன்னா யூ நீட் டூ திஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா புரியுதுங்களா? ஸோ பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ். நம்ம பார்த்தா அந்த 6 ரூல்ஸு, அது இல்லாமல் இந்த 8 இம்பார்ட்டண்டான நோட்ஸ், இந்த 8 இம்பார்ட்டண்டான நோட்ஸ் ப்ளஸ் அந்த 6 ரூல்ஸஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஷின் டேக்ஸில் கம்பல்சரி நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ யூ கான்ட் டூ எனி மிஸ்டேக். எந்த தப்பும் உங்களால் பண்ண முடியாது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். எக்ஸாம்பிள்குள்ளே நம்ம போயிடலாம். நம்மளுடைய புக்கில் பேஜ் நம்பர் 60 and 61ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் அதில் 56 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மொத்தம் 56 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த 56 எக்ஸாம்பிள்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேதர் அவுட் பண்ணணும், ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணிவிட்டு அந்த 56 எக்ஸாம்பிள்ஸ்க்கான கான்செப்டையும் நாம் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த 56 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தே கான்ட் டூ இட், தே கேனாட் டூ இட், தே கேனாட் டூ இட். கொஷின் எப்படி இருக்குது, பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா, நாட், நெகட்டிவில் இருக்குது. அப்போ டூ இட்னு வந்திருக்கு, என்ன வரும், தே கேனாட் டூ இட். ஸோ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி பார்த்தோம். எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? யூ நீட் நாட் do this, you can, they cannot do it. So answer, can they va, can't they va, aren't they va, are they va. என்ன ஆன்சரா வரும்? can they, can they. ஏன்னா நமக்கு ஆக்சுவல் இருக்குதுங்க. ஓகேங்களா? கொஷின் நெகட்டிவில் இருக்குது,
அதனால் நம்ம பாசிட்டிவ் எழுதுகிறோம். இங்கே நமக்கு ஆக்சிலரி வெர்பு காண்ட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு இருக்கிறதுனால இங்கே நம்ம டூ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம், கேனை எடுத்து கேன் தே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஏன் கேன் தே எங்கே யூஸ் பண்ணுறோன்னு? ஆக்சிலரி வெர்பு இருக்குது. ஆக்சிலரி வெர்பு இல்லைனா தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டூவு டிட்டு டஸ் யூஸ் பண்ணணும். இங்கே ஆக்சுவலி நமக்கு என்ன இருக்குது, ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆக்சிலரி வெர்பு எடுத்துக்கிட்டு பின்னாடி ப்ரொனவுனை ஆட் பண்ணிக்கிறோம். கொஷின் மார்க்ஸ் கம்பல்சரி போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து கம் ஹியர். கம் ஹியர், கம் ஹியர் இது என்னது, ரெக்வஸ்ட்டா, ஆர்டரா, கமெண்டா, என்ன வருங்க? ரெக்வஸ்ட்டா, ஆர்டரா, கமெண்டா, என்னங்க வரும்? ஸோ கம் ஹியர் வாங்க இங்கே. ஸோ அப்படின்றது ரெக்வஸ்ட்டாக கூப்பிடலாம் சரி, ஆர்டராக கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். கம் ஹியர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். கம் ஹியர் ஆர்டராக எடுத்துக்கலாம். ரெக்வஸ்ட்டோ ஆர்டரோ வந்துச்சுன்னா ஏன்னா வில் யூ, கேன் யூ ஆர் குட் யூ வரும். வில் யூ, வாண்ட் யூ, கேன் யூ ஆர் டூ டோன்ட் யூ. ஸோ யுவர் ஆன்சர் ஷுட் பி இன் வில் யூ. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வில் யூ. ஓகேங்களா? அடுத்து வி ஸ்பீக் சாஃப்ட்லி. வி ஸ்பீக் சாஃப்ட்லி, சாஃப்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்டாக பேசுகிறாங்க. த கொஷின் சாஃப்ட்லி, அதை நல்லா பாருங்கள். ஃபியூலி, ஹார்ட்லி, ஷெல்டம்லி, ரேர்லி இந்த மாதிரி வரும்போது அந்த வேர்டு என்ன பண்ணுச்சு, நெகட்டிவ் வேர்ட்ஸ் விச் டேக் அ பாசிட்டிவ் டேக். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பாசிட்டிவ் டேக் வருமா, நெகட்டிவ் டேக் வருமானு பாருங்கள். ஸோ டோன்ட் வி, டோன்ட் டூ வி, டசன்ட் வி, ஓன்ட் ஷி, ஓன் ஷி. ஸோ என்ன வருங்க, ஸோ டூ வி. ஸோ ஏன் சார்னா அங்கே பி ஃபார்ம் வெர்பு இல்லைங்க, அதாவது ஆக்சிலரி வெர்பு இல்லை, ஸ்பீக் அப்படின்ற ஃபஸ்ட் ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்கும்போது டூ வரும். ஸோ அதனால் ஐ யூஸ் டூ. வி இங்கேருந்து அங்கே பின்னாடி போயிருக்கு. ஸோ ஆக்சுவலி சாஃப்ட்லின்றது நெகட்டிவ் ஃபார்மாக நம்ம எடுத்துக்கிட்டதுனால இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்களா லிட்டில், ஃபியூ, ஹார்ட்லி, சாஃப்ட்லி, ரேர்லி, குயிக்லி. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் என்னது நெகட்டிவ் வேர்ட்ஸை பாசிட்டிவாக மாற்றிக்கிறோம். நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர் பாசிட்டிவ் டேக்கில் இருக்கணும். ஸோ இது நம்ம நெகட்டிவாக இருக்கிறதா வச்சுக்கிட்டு ஆன்சரை பாசிட்டிவ் டேக்கில் கொடுத்து டூ வி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். பாசிட்டிவ் டேக்கில் கொடுத்து டூ வி அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஒன், let us attend the party. Let us attend the party. So shall we, should we, won't we, could we. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. let usனு வந்திருக்கா, letனு வந்துச்சுனாலே என்ன யூஸ் பண்ணோம், shall we. அப்போ ஆன்சர் என்னது, shall we. புரியுதுங்களா? இப்போது 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். he does not work hard. He does not work hard. அவன் நல்லா வேலை செய்யலை. he does not work hard நெகட்டிவில் இருக்குது. doesn't he, doesn't he, isn't he, hasn't he answer. என்ன ஆன்சர் வரும், he does not நெகட்டிவில் இருக்குது. does he, does he. புரியுதுங்களா? இப்போ 5 எக்ஸாம்பிளும் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். they can't do it. ஆக்சுவலி அங்கே ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆக்சிலரி வெர்ப் இருந்திருக்கு, கேன் கூட்டு அந்த ஆக்சிலரி வெர்ப் வந்துருச்சு. அப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன நெகட்டிவ் ஃபார்ம் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் நெகட்டிவ் ஃபார்ம் எடுத்துகிட்டு ஆன்சர் கேன் தே அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு கொஷின்னு கண்டுபிடிச்சோம். கம் ஹியோ இது ஆர்டராக வச்சுக்கலாம், இல்லை ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே கம் ஹியோ, கம் ஹியோ அப்படின்னு சொல்கிறோம். வில் யூ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெக்வஸ்ட் அண்ட் ஆர்டர் வரும்போது வில் யூவோ, கேன் யூவோ, குட் யூவோ வருமா, இப்போ வில் யூ எடுத்திருக்கோம். அடுத்து வி ஸ்பீக் சாஃப்ட்லி பாருங்கள். லிட்டில், ஃபியூ, ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஃபார்ம் ஷுட் டேக் நெகட்டிவ் மீனிங். அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறோம். பாசிட்டிவ் டேக்காக சேஞ்ச் பண்ணி டூ வி அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். லெட்டஸ் அட்டன் லெட்னு வந்தாலே வில் யூ யூஸ் பண்ணணும்னு, சாரி லெட் வந்தாலே ஷல் யூ யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதனால் ஷல் யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி டஸ் நாட் ஒர்க் ஹார்ட் அவன் நல்லா ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது, ஆன்சர்னா பாசிட்டிவ் ஃபார்மில் தான் இருக்கணும். இங்கே டஸ் இருக்குது, ஹீ இருக்குது. அப்போ நம்ம இஸ் ஹீ, ஹேவிண்ட் ஹீன்னு போட முடியாதுங்க. டஸ் ஆஸ் யூஷுவல் நமக்கு இருக்கிறதுனால டஸ் ஹீ அப்படின்ற ஆன்சர் எழுதுகிறோம். ஸோ இதுதான் கொஷின் டேக்ஸ். ஸோ நம்ம பார்த்த அந்த 6 ரூல்ஸையும் இந்த 8 இம்பார்ட்டண்டான நோட்ஸையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு
பின்னாடி இருக்கக்கூடிய புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக்கோடு நீங்கள் பண்ண மாட்டீங்க. என்னுடைய சின்ன சஜஷன், நம்ம கவனித்த இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு ஆன்சர்ஸை செக் பண்ணாமல் நீங்களாக அந்த ஆன்சர்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கொஷின் டேக்லேருந்து நம்ம 1 மார்க் தவறு இல்லாமல் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தெளிவாக இந்த கொஷின் டேக்ஸை கவனித்தா போதும். புரியுதுங்களா? ஸோ நம்ம வீடியோவில் கொஷின் டேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுனோ, இல்லை சார் எனக்கு ஒரு ரூல்ஸ் புரியல, இல்லை அந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் புரியல, ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் கொஷின் டேக். ஸோ இந்த கொஷின் டேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன முயற்சி. இது அருண் அகாடமியின் டிஎன்இபி ஜேஎன் அசஸருக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை பற்றி பார்க்கலாங்க. இதில் பொது தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான விலையை பார்த்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.